ஹாய் எவ்ரிவன். ஸோ குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங். நான் நீங்கள் இந்த வீடியோ எப்போ பார்த்துட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் டுடே டேட் வந்து 29th December 2025. அதாவது இந்த வருஷத்தோட கடைசி 3வது நாள். 31st அதுக்கப்புறம் 2026 வந்துடும். ஸோ நான் இன்றைக்கி வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து 2025 அப்படிங்கிற ஒரு வருஷத்துக்கான கடைசி நாளுக்கு வந்துட்டோம். நம்ம வாழ்க்கையில் எது வேணாலும் நடந்திருக்கலாம். நிறைய பேரை நம்ம இன்ட்ரோடியூஸ் ஆகியிருக்கலாம். நிறைய ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸாக மாறியிருக்கலாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸாக மாறியிருக்கலாம். அப்படி பலவிதமான மாற்றங்களும் டவுன்ஃபாலும் ரைஸும் எல்லாம் இந்த வருஷத்தில் நடந்திருக்கலாம். ஆனால் 2026 நீங்கள் அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்னு எதுவும் ரெசல்யூஷன் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா நல்லது தான். ஆனால் வாழ்க்கையில் எல்லோரும் அதை நடத்திடுவோமா அப்படின்னு கேட்டோம்னா சான்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ என்னோடய பர்சனல் ஒப்பீனியனில் நான் ஒரு 3 பாயிண்ட்டு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாயிண்ட்டை மட்டும் சொல்லிடுறேன். உங்களுக்கு பிடிச்சா எடுத்துக்கோங்க, பிடிக்கலன்னா விட்டுருங்க. தட்ஸ் இட். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து, நீங்கள் வந்து இந்த 2025 வந்து ஜஸ்ட் ரீகேப் பண்ணி பாருங்கள். இந்த 2025 நீங்கள் பண்ண ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் நல்ல ஒரு இம்பேக்ட்டும், அதே ஒரு விஷயம் நல்ல ஒரு விஷயத்திற்காக உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த விஷயத்தை விட்டுறாங்க. அது எதுவாக வேணா இருக்கலாம். ஈவன் சின்ன விஷயமான டெய்லி காலையில் எழுந்திரிச்சு ஒரு சின்ன வாக் போகிறதோ, இல்லை போர் அடிக்கிறப்போ ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு பேசுகிறதோ, இல்லை புக்கு வாசிக்கிறதோ, இல்லை புக்கு எழுதுகிறதோ, அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், டூ வாட் மேக்ஸ் யூ ஹாப்பி. அந்த ஒரு விஷயத்த எந்த வருஷமானாலும் ஓப்பன் பண்ணிட்டேன். 2வது, அதுக்கு நேரம் ஆப்போசிட்டான ஒரு விஷயம். அது என்ன, நம்ம லைஃப்பில் நம்மளை ரொம்ப நாளாக போதர் பண்ணிகிட்ருக்கேன், இல்லை நம்மளை ரொம்பவும் ரெக்ரெட் பண்ண வைக்கிற சில விஷயங்கள் இருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் எது அப்படின்னு ஜஸ்ட் ஒரு பேப்பரில் எழுதி நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, எப்போயாச்சும் எங்கேயாச்சும் அந்த பேப்பர் பார்க்குறப்போ, இல்லை நம்ம முன்னாடி அது இருக்கிறப்போ, இந்த ஒரு விஷயம் நம்மளை ரொம்பவும் போதர் பண்ணுது, அந்த ஒரு விஷயத்தால் தான் நம்மளோட ஹாப்பினஸ் போகுது அப்படின்னு சப்கான்ஷியஸ்லி நம்ம மைண்ட் வந்து அதை கற்றுக்கிடும். அதை புரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனையோ, இல்லை நம்ம பிடிக்காத விஷயமோ இருந்துச்சு அப்படின்னா அதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் அதுலேருந்து தள்ளி விலகி நிற்கிறதுக்காக முயற்சி பண்ணுறது ரொம்பவும் நல்லது. அண்ட் கடைசியாக இது 2யும் பக்காவாக பேலன்ஸ் பண்ணி நம்ம 2026 எந்த அளவுக்கு ப்ரோக்ரஸ் ஆக போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு டாக்குமெண்டேஷன் நீங்கள் எடுத்து வைக்கிறது ரொம்பவும் நல்லது. லைக் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கிறது அதுதான். ஏன்னா எனக்கு இப்போ வியூஸு கூடணும், நிறைய பேர் அதை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான உருவம் இல்லை. ஏன்னா இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறப்போ எனக்கு இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸோட கவுண்ட்டுங்கிறது 25 பேர் தான். அதில் 25ல் 10 பேர் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்பாங்களான்னு கூட தெரியல. பட் நான் இதெல்லாம் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஃப்யூச்சரில் நமக்கு ஏதாவது ஒரு டாக்குமெண்டேஷன், அதாவது நான் வாழ்க்கையில் ஏதாவது அச்சீவ் பண்ணும் அப்படிங்கிறதுனால நம்பிக்கை இருக்கிறனால, என்றைக்காவது இந்த ஒரு வீடியோ ப்ளே பண்ணி பார்க்குறப்போ 2025 நான் இப்படி பேசியிருக்கேன் அப்படின்னு ஒரு ஞாபகம் மூட்டுதலுக்காக இருக்கும். ஸோ என்ன இந்த 2026க்காக வெயிட் பண்ணாங்கன்னா, நீங்கள் இன்னையிலேருந்தே உங்களோட விஷயங்களை ட்ராக் பண்ணி அதை டே டு டே பேசிஸ்லையோ, இல்லை வீக்லி பேசிஸ்லையோ, ஈவன் மந்த்லி பேசிஸில் இருந்தாலுமே சின்னதாக டாக்குமெண்ட் பண்ணி போனீங்க அப்படின்னா உங்களோட பாத் எப்படி இருக்குது, நீங்கள் அதில் ரைஸ் ஆகிருக்கீங்களா, இல்லை அதில் உங்களோட ப்ரோக்ரஸ் என்ன அப்படிங்கிறதான ஒரு ஃபுல் டேட்டா உங்கள் கையிலே இருக்கும். அதை அனலைஸ் பண்ணுறதும் அதுக்கான ரிசல்ட்டை கொண்டு வரதும் உங்கள் கையில் தான். அதனால் ஃபுல் கண்ட்ரோல் உங்கள் கையிலே இருக்குது. அது ரொம்பவும் முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ இந்த 3ஐயும் ஜஸ்ட் ஒன்று மனசில் வச்சு முடிஞ்ச விஷயங்களை பண்ணுங்கள். அண்ட் 2025 எப்படி வேணாலும் இருக்கட்டும், பலருக்கும் சந்தோஷமாக இருக்கலாம், சங்கடங்கள் இருக்கலாம், வருத்தங்கள் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் முடிஞ்சிருச்சு. இனி ஒரு புதிய தொடக்கம் தான் நமக்கு இருக்குது. ஸோ நையப்புடே அப்படிங்கிற மாதிரி எதையும் யோசிக்காமல் நேராக போங்க. அண்ட் ஐ விஷ் யூ வெரி ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர். அண்ட் 2026 உங்கள் எல்லாருக்கும் பிளெஸிங்காகவும் ஹாப்பியும் தரும் அப்படின்னு நம்புகிறேன். அதே நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் இட்ஸ் மீ ராகுல். இட்ஸ் அவர் சேனல் ராகுல் எலிவேட்ஸ். ஸோ see you later. Bye.